வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திமுக உள்ளடங்கிய இந்தியா கூட்டணி அதானி அம்பானியை எதிர்க்கின்றார்கள். கார்ப்பரேட் பாடிஸ் கூடாது என்கிறார்கள். சரிதான். அதானி சமீபத்தில் சென்னைக்கு வந்துள்ளார். அவருடைய குழு 14 பேரோடு தனி விமானத்தில் வந்து தமிழக முதல்வரை சந்தித்தார் என்று ஒரு தகவல். அது மட்டுமல்ல, 4 மணி நேரம் பேசியுள்ளார்கள். எதற்காக பேசினார்கள், என்ன விஷயம், என்ன விடயத்துக்காக வந்தார்கள், தங்களுடைய வியாபாரத்தை பெருக்க வந்திருப்பார்கள், தங்கள் தொழிலை பெருக்க வந்திருப்பார்கள். ஆனால் இன்னும் அதை பற்றியான விவரங்கள் தெரியவில்லை. முதல்வர் குடும்பத்தோடு சேர்ந்த முக்கிய உறுப்பினரிடம் பேசியுள்ளார்கள் என்ற செய்தி வருகின்றது. கம்யூனிஸ்ட் கட்சி அதானியை அம்பானியை எதிர்க்கின்றது. ஆனால் அங்கே கேரளாவில் விழுஞ்சியம் துறைமுகம், அதாவது திருவனந்தபுரம் பக்கத்தில் பினராயி விஜயனே கலந்து கொண்டு வேண்டி விரும்பி அந்த துறைமுகத்தை வரவேற்று பெற்றுள்ளார். இந்த விழுஞ்சியம் துறைமுகம் உடைய வரலாற்றை பார்த்தால் உம்மன் சாண்டி காங்கிரஸ் முதலமைச்சர் தான் வேண்டி விரும்பி அதனுடைய அனுமதியை பெற்றார். பல்வேறு போராட்டங்கள் நடந்தன. கிறித்துவ தேவாலயங்களுடைய பாதிரியாரெல்லாம் வந்து போராடினாங்கள் விழுங்கியம் துறைமுகத்துக்கு. அப்போது பினராயி விஜயன் எதிர்வினை ஆற்றினார். அதான் ஒன்றும் புரியலை. இவங்களை மட்டும் வந்து அதானி அம்பானி பார்த்தா, ஸ்டாலினை பார்த்தாலோ, வேறு நம்ம காங்கிரஸ் முதலமைச்சர் யாராவது பார்த்தாலோ, இல்லை பினராயி விஜயனை பார்த்தாலோ ஒன்றும் தப்பு இல்லை. வேறு யாராவது பார்த்தா உடனே மோடியை பார்த்தா எதிர்வினை ஆற்றாங்க. தெரியல, அரசியலில் இதுதான் அரசியலா? நீங்கள் செஞ்சால் சரியா, அவங்க செஞ்சால் தப்பா? புரியலை. ஏன் சென்னைக்கு வந்தார்? 4 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி பினராயி விஜயன் என்ன சொல்கிறாரு? பொது உடைமை, கார்ப்பரேட் பாடிஸ் கூடாது, அதானி அம்பானி கூடாது என்று எச்சூரி சொல்கின்றார். அதே துறைமுகத்தை மகிழ்ச்சியோடு நாங்கள் துவக்குகின்றோம், கேரளம் வளம் பெறும் என்று பினராயி விஜயன் சொல்கின்றார். புரியலை, இதில் உள்ள லாஜிக் புரியலை. ஒரு பக்கம் அதானி அம்பானியை எதிர்க்கிறீர்கள், உங்களிடம் ஏதாவது தொழில் நடத்த வேண்டும் என்றால் உடனே அவரிடம் வாருங்கள், இங்கே தொழில் நடத்தலாம் என்று வரவேற்கிறீர்கள். சிபிஎம், காங்கிரஸ், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் அரசியல் தெளிவாக, அரசியலுடைய உங்கள் கொள்கை கோட்பாடாக தெரியலை. இது சரியாக புரியலையே நீங்கள் செய்கிற விஷயம். இது என்ன நோக்கத்தை சொல்கிறீங்க? இது புதிராகவே இருக்கின்றது. நீங்கள் ஒரு பக்கத்தில் எதுக்குறீங்க அம்பானியும் அதானியும், இன்னொரு இடத்துல உங்கள் மாநிலத்தில் எது தேவையோ அவங்க வந்து சந்திக்கும் போது அவங்களுக்கு தாராளமாக வரவேற்று அவங்களுக்கான திட்டங்களை வகுத்து தாரீங்க. இந்த இரட்டைப்பார்வை, இரட்டை முகம் ஏன் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.